அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 366, பாடல் 364. அறம் செய்பவர்க்கும் அறவழி நோக்கி திறம் தெரிந்து செய்த கால் செல்உழி நன்று ஆம். புறம் செய்ய செல்வம் பெருகும், அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும். ஒருவன் செல்வம் சேர வேண்டும் என்றால் அதற்கேற்ற முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியான நிலைகளும் செய்தால் அதனால் அவனுடைய செல்வமானது வளரும். அதே போலத்தான் அறங்களை செய்ய 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 பாவங்கள் நம்மை விட்டு நீங்கும். ஆதலால் அறங்களை செய்கிறவர்கள் கூட எதை எந்த இடத்திலே செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்ய வேண்டும். அப்படி அறிந்து அறம் செய்தால் மட்டுமே பாவங்கள் விலகி மறுமையில் லாபம் உண்டாகும் என்று சொல்லுகிற பாடல். அறம் செய்வாரிடனும் செய்யும் கூறுபாடும் அறிந்து செய்க என்று சொல்கிறார்கள். அறம்தான் என்றாலும் கூட அதை இடம் பொருள் ஏவல் பார்த்து இவருக்கு செய்தால் இது சரியாக இருக்குமா என்பதை அறிந்து செய்ய வேண்டும். ஒருவனுக்கு உதவி செய்கிறோம் என்றால் அந்த உதவி செய்யக்கூடியவன் உண்மையாகவே அந்த உதவிக்கு உதவி பெறுவதற்கு ஏற்றவன் தானா என்பதை அறிந்து செய்ய வேண்டுமே அல்லாது அப்படி செய்யாமல் படுகிற அறனால் எந்த பிரயோஜனமும் வராது. உதாரணத்துக்கு ஒருவன் உணவு வேண்டும் என்று கேட்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம், அவன் உணவு தானே முன்ன போகிறான் என்பதற்காக ஒரு 50 ரூபாயை எடுத்து கொடுத்தால் அதை வாங்குகிறவன் கள் குடிக்க போய்விட்டால் நாம் செய்த அறத்தினுடைய பயன் என்ன? ஒன்றுமில்லை. ஒருவேளை கேட்கிறவனுடைய தகுதி அறிந்து அவன் சரியானவன் இல்லை என்றால் அவனுக்கு நாம் உதவி செய்ய மறுப்பது கூட தவறு கிடையாது. ஆனால் அறமே ஆனாலும் அறிந்து தகுதியானவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம். அறம் செய்பவர்க்கும் அறவழி நோக்கி திறம் தெரிந்து செய்த கால் செல்உழி நன்று ஆம். புறம் செய்ய செல்வம் பெருகும், அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும். நன்றி, வணக்கம்.